அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சரிங்க மேடம். அண்ணா கொஞ்சம் ஸ்பீடா போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. போயிட்டு தானே மேடம் இருக்கேன். அண்ணா ஏன்னா இவ்ளோ ஸ்லோவா போறீங்க? இதோட ஃபாஸ்டா போனா கம்பெனில பர்மிஷன் வாங்கணும் மேடம். இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல மேடம். எவ்வளவு ஸ்பீட்ல கார் ஓட்டணும் கூட டிராவல்ஸ் கம்பெனில பர்மிஷன் வாங்கணும் மேடம். மேடம் பக்கத்துல ஏதாவது பங்க் இருக்கா மேடம்? பெட்ரோல் போடணும். எனக்கு எப்படின்னா தெரியும்? பெட்ரோல் அப்புறமா போட்டுக்கோங்க, முதல்ல கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இல்ல மேடம் பெட்ரோல் கம்மியா தான் இருக்கு. பக்கத்துல போட்டுக்கலாம்னு கிளம்பி வந்தேன். வந்து பார்த்தா அந்த பங்க் மூடி இருக்கு. பெட்ரோல் இருக்கா இல்லையா? இல்ல மேடம் ஃபில் பண்ணணும் மேடம். இதெல்லாம் பார்த்துட்டு கஸ்டமர் ஏத்த மாட்டீங்களா? பாதி வழியில வந்துட்டு பெட்ரோல் இல்லனா என்ன அர்த்தம்? நாங்க என்ன வேணா மேடம் பண்றோம்? பெட்ரோல் பங்க் மூடி இருக்கும்னு எனக்கு எப்படி மேடம் தெரியும்? சரி பேச்சு விடுங்க, முதல்ல வண்டி நிப்பாட்டுங்க. சுப்பு, நானும் முறுக்கு சொன்னோம் தினமும் நினைப்பேன். ஆனா இன்னைக்குதான் கை வந்திருக்கு. பாத்தியா, நான் சுடுற முறுக்கோட வாசம் அப்படியே காலனி பூரா எப்படி சுத்தி வருதுன்னு. என்னையுமே அடிக்கடி முறுக்கு சுடணும். ஐயோ சுப்பு, அனு எங்க போறா? வந்துருவா. நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க? இத பார், நீ முதல்ல அனுக்கு போன் பண்ணு. நான் வேலையா இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? வீட்ல வேலை பாக்குறவங்களுக்கு 2 கை பத்தாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களுக்கு அவ வருவா. நீ பேசாம உட்காரு. அவளாவது போன் பண்ணி சொல்லலாம்ல. ஏதாவது மீட்டிங்ல இருப்பா, அதான் போன் எடுக்க முடியாம போயிருக்கோம். என்ன பெரிய மீட்டிங்? இவதான் அப்படியே உலகாரங்களை இந்தியாவை தூக்கி நிறுத்தி வைக்க போறாளா? என்ன மீட்டிங்? டைம் ஆகுது புஷ்பா. ஐயோ சுப்பு, ஏன் இன்னைக்கு என்ன பார்த்து இப்படி படுத்துற? இதெல்லாம் உனக்கு புரியாது புஷ்பா. நான் என்ன சொல்றேன், நீ சூர்யா சார் ஒரு போன் பண்ணு புஷ்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூர்யா சாருக்கு போன் பண்ணா அவரு சிரிக்க மாட்டாரு. ஐயோ என்ன சுப்பு நீ? இது நீ உனக்கு ஒண்ணுன்னா 1000 போன் பண்ணுவ. நானா இது மாதிரி காரணம் சொல்லுவேன் நீ? புஷ்பா, நான் சூர்யா சாருக்கு போன் பண்ணு சொன்னது உனக்கு காதுல ஓயலையா? ஐயோ என்ன சுப்பு நீ? போதுமா சுப்பு? சூர்யா சார் போன எடுக்கல, ஏதோ கொய்னு சவுண்ட் தான் கேக்குது. நம்ம போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது.
You're too late, Anu. Okay. முதல்ல தண்ணிய குடி. அப்புறம் எங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? பார்த்தா அவ்வளோ சேஃபான இடம் மாதிரி தெரியலையே. அதோட கொசு வேற நம்மள அட்டாக் பண்ண காத்துட்டு இருக்கு. சோ தேவையில்லாம எதுக்கு போம் போம் ஃபைட் சீக்வன்ஸ் சொல்லி யோசிக்கிறேன். மத்தபடி ஐ அக்ரி, இட்ஸ் குவைட் ரொமான்டிக். ஐ மீன் நீ இங்கே இருக்க போற ஐடியாவை ரொமான்டிக்னு சொல்ல வந்த, நத்திங் எல்ஸ். சரி, என்ன செய்ய போற சொல்லு. நான் வீட்டுக்கு போகணும். ஓ, ஓடியே வந்த மாதிரி ஓடியே போறியா? கூல் அனு. If you don't mind, may I drop you? Late ஆயிடுச்சு அனு. Please get into the car. Anu, are you okay? பயங்கர டயர்டா இருக்கானு. ஓடிய வேற வந்திருக்க. மதியமும் சாப்பிடணும்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லிட்ட. அதான் எப்படி? ஓகே அனு, ஜஸ்ட் a minute. வந்துடுறேன். இந்தா. இந்தா சுட சுட இட்லி. இந்தா முதல்ல இதை சாப்பிடணும். சாப்பிட்ட பின்னாடி தெம்பா வீட்டுக்கு போலாம். உங்ககிட்ட தான் சொல்றேன், முதல்ல சாப்பிடு. குடு. இந்தா. எதுக்கு இதெல்லாம் பண்ற? ஓ, ரொம்ப டஃப்பான கேள்வி. யோசிச்சுதான் பதில் சொல்லணும். ஆமா, இது 1 மார்க் கொஸ்டினா இல்ல 5 மார்க் கொஸ்டினா? பின்ன என்ன, பசியில மயக்கம் போடுற ஒருத்தருக்கு சாப்பிட வாங்கி தர்றது அவ்வளவு பெரிய விஷயமா? நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? I'm your colleague and I'm a good friend also. Thank you my friend. ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன தேங்க்ஸ்லாம்? இந்த டயலாக் இப்ப சொல்லணுமானோ? கமான் அனு, முதல்ல சாப்பிடு, அப்பதான் வீட்டுக்கு போக முடியும்.
இப்படி பண்ற புஷ்பாவோ? போன் பண்ண மாட்டாளாவோ? ச்சே. ஏன் சுப்பு, நம்ம அனு என்னைக்காவது இப்படி பண்ணிருக்காளா? அதான் நானும் கேக்குறேன். என்னைக்குமே இப்படி பண்ணாதவோ இன்னைக்கு ஏன் இப்படி பண்றா? சூர்யா சாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சூர்யா சார் போனை எடுக்காம இல்ல, அவரு போன் போல. அது அனு போனு நாட் ரீச்சபிள்னு வருது. அதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. ஐயோ கடவுளே, நீ டென்ஷன் ஆவறது இல்லாம என்னையும் டென்ஷன் ஆக வச்சிருவ சுப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே வந்துருவா. இதையே தான் 2 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க நீ. போன் அடிக்குதே, உன் காதுல விழலையா? போன் எடு. கட்டாயிடுச்சு. மிஸ்டு கால். இது ஏதோ அன்னோன் நம்பர் புஷ்பா. இது இப்படி ஆடி அசைஞ்சிட்டு போனா அப்படிதான் கட் ஆகும். அனுவே வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணிருந்தா அவ போன்ல பேட்டரி தீர்ந்து போயிருக்கும். நீ திருப்பி கூப்பிட்டு பாரு சுப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்ததுங்க. யாருங்க இது? ஹலோ சார், நாங்க சிபி பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்படுமா சார்? ஆமாங்க, எனக்கு 2.5 கோடி ரூபாய் லோன் தேவைப்படுது. எவ்வளவு வட்டி வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா அரை மணி நேரத்துல லோன் என் வீடு தேடி வந்தாகணும். ஓ அப்படியா சார்? நிச்சயமா ஏற்பாடு பண்ணிடலாம் சார். சார் இன்னைக்கே நீங்க சேலரி ஸ்லிப், பேன் கார்டு, மத்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா இமிடியேட்டா லோன் அரேஞ்ச் பண்ணிடலாம் சார். ஐயே, நான் தண்டை சோறு சார். எனக்கு வேலை வெட்டி எல்லாம் கிடையாது. வீட்லயே இருக்கிறேன். ஊரை சுத்தி கடன் எக்கச்சக்க வட்டி கட்டினே இருக்கிறேன். இந்த டீடைல்ஸ் போதுமா உங்களுக்கு? ஹலோ ஹலோ. இவங்க வேற நடுவுல. இது எந்த பேங்க்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, நான் மீரா பேசுறேன். நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். மீரா மேடம், நான் சுப்பிரமணி, அனோட அப்பா பேசுறேன். இது என் போனு. ஓ, இது உங்க நம்பரா? நான் அனு நம்பர் நினைச்சு கூப்பிட்டுட்டேன். சாரி சார். அனு நம்பர் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. அதான் அனு இருக்காளான்னு. மேடம், அனு அங்கே இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப ஆபீஸ்ல எப்ப கிளம்பினாவோ? சார் 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 சார், டென்ஷன் ஆகாதீங்க. அனு மேபி டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கலாம், இல்லனா நெட்வொர்க் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஆக்சுவலி அனு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. நான் தான் அவளை ஓஎம்ஆர் பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சேன். சோ டோன்ட் வரி, ஷீ இஸ் சேஃப். அவ கூட நீலும் போயிருக்கான். நீலு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு வந்திருந்தானே. நீலும் அனுவும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பழகிட்டு இருக்காங்க. அதோட 2 பேருக்கும் ஒரே ஏஜ் வேற. பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு கால் பண்ணவே மறந்துருப்பா. அவங்க 2 பேரும் எப்பவுமே அப்படிதான் சார். சிரிச்சு சிரிச்சே பேசிட்டு இருப்பாங்க. சுத்தி உள்ள எல்லாருக்கும் அவங்க 2 பேரோட உற்சாகம் தொத்திக்கோன்னா பாத்துக்கோங்களேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியா சிரிச்சு பேசிக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீரியஸா வேலையும் பாப்பாங்க சார். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். நீலு உங்க பொண்ணு சேஃபா உங்க வீட்ல டிராப் பண்ணிடுவான். This generation is always like this. ஓகே சார். நான் வேணும்னா நீலுக்கு ஒரு தடவை கால் பண்ணி செக் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். மேபி நேரம் கிளம்பி வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். However, I will confirm you sir. தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் மேடம். இனிமே நான் ஏன் மேடம் கவலைப்பட போறேன்? அதான் நீல் கூட போயிருக்காருல்ல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க மேடம். நீலுக்கு மட்டும் ஒரு போன் பண்ணி அவங்க எப்ப கிளம்பி வருவாங்கறத கேட்டு கொஞ்சம் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க மேடம். ஏன்னா ரொம்ப டென்ஷன்ல இருக்கும். பாவம் புஷ்பா என்னோட ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. அதுக்குதான் மேடம். ஷியோர். அண்ட் ஒன் மோர் திங், அனு வீட்டுக்கு வந்த உடனே கேள்வி மேல கேள்வி கேட்டு அவளை திட்டிடாதீங்க. ஆக்சுவலி அவளுக்கே தெரியாது இன்னைக்கு ஓஎம்ஆர் பிரான்ச்சுக்கு போறோம்னு. அங்க நிறைய வேலை இருந்திருக்கும். அந்த டென்ஷன்ல தான் உங்களுக்கு போன் பண்ண மறந்துருப்பா. அதோட நீல் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அதுக்கு நான் கேரண்டி. நான் எதுக்கு மேடம் அவளை திட்ட போறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சுப்பு, மீரா மேடம் போன் பண்ணது. அனு இன்னைக்கு ஆபீஸ் வரலையாமா? எங்க போனாலா? மீரா மேடம் தான் பண்ணாங்க. அனு ஏதோ ஓஎம்ஆர்ல இருக்காம ஒரு பிரான்ச், அங்க அனுப்பிச்சிருக்காங்களாம். கூட அந்த நீலும் போயிருக்காராம். அதனால ஒன்னும் பயப்படாதீங்க, வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. இது புரியாம நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் பண்ணி சூர்யா சாருக்கெல்லாம் வேற போன் போட வச்சு. ஐயோ சுப்பு, அதுவும் அனு கூட நம்ம நொப்பட்டி நீல் வேற இருக்கானா, நம்ம எதுக்கு கவலைப்படணும் சொல்லு? சும்மா வளவளன்னு பேசாம போய் ஸ்வீட் எடுத்து வை. சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு. யாரு? நான் ஏன் பேச மாட்டேன்? நீ நல்ல வேலைக்கு சமைச்சு போட்டு கொடுத்தா
அனு ஒன்னு சொல்லட்டுமா? நான் இப்போ உன் ஃபேன் ஆயிட்டேன். உன்கிட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின், பட் நீ உண்மையை மட்டும் தான் சொல்லணும், ஓகே? சூர்யா சாருக்கு ஜஸ்ட் ஒரு பாய் சொல்ல இவ்வளோ தூரம் ஓடி வந்த? ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஃபீல் நவ். ஏன்னா சூர்யா சாரோட கரிஷ்மா அப்படி. நானும் உன மாதிரி தான். எனக்கும் சூர்யா சாரை ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட பெரிய ஃபேன், அதுவும் வெறித்தனமான ஃபேன். யூ பிலீவ் இட் ஆர் நாட், காலேஜ் டேஸில் என் லேப்டாப்பில், என் வீட்டு சுவரில், என் ரூமில் எங்கேயுமே எந்த சினிமா ஸ்டார் போஸ்டரும் இருந்ததில்ல. என் வீட்டு போஸ்டரில் இருந்த ஒரே ஒரு ஸ்டார் சூர்யா சார் மட்டும்தான். சூர்யா சார் கூட வேலை பார்க்கணுங்கிறது என்னோட பிக் டைம் ட்ரீம். அனு, யூ ஆஸ்க் மீ எனிதிங் அபவுட் சூர்யா சார், எல்லாம் தெரியும். இல்ல, உனக்கு எல்லாம் தெரியாது. ஓகே, யூ மைட் பி ரைட். ஆனா அவர் முன்னாடி நம்மெல்லாம் எவ்வளவு சின்னவங்கன்னு தெரியுமா? வயசுல சொல்லல, அவரோட திறமைக்கு முன்னாடி. சூர்யா சாரோட நல்ல குணம் என்னன்னு தெரியுமா? நம்ம எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் அவர் நம்மளை ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாரு, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. we are really lucky. அனு, சூர்யா சார் கூட வேலை செய்யற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய கத்துக்க, சாதிக்க சரியான சான்ஸ். we are really lucky, very very lucky. but at the same time, இவ்வளவு பெரிய ஆளு நம்மள ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்றதுக்காக நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. what do you say, அனு? என்னதான் இருந்தாலும் சூர்யா சார் நமக்கு பாஸ் தான், ஃப்ரெண்ட் இல்ல, right? எஸ் அனு, வீடு வந்தாச்சு. ஆர் யூ ஃபைன் நவ? பாரு அனு, டூட் உனக்காக வாசலே காத்துட்டு இருக்காரு. ஐயோ, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன். வாட்? will you manage? நான் சமாளிச்சுக்கிறேன். பாய். ஓகே, பாய். என்னம்மா நீ ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? நானும் அம்மாவும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம்.